வணக்கம் வெல்கம் டு பெருமின் அட்வைஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இன்னைக்கு மண்டே. வில் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். ஓப்பன் ப்ரைஸ் 14,477. ஓகே, நம்ம ரொம்ப வீக்லி ரொம்ப க்ளோஸ் கீழே இருக்கு. க்ளோஸ் பிலோ வீக்லி க்ளோஸ் பிலோ ஓப்பன் க்ளோஸ் below open price. So it's ultra bearish opening for Nifty for this week. ஸோ இது இனி இமீடியட் ட்ரெண்ட் மாறணும்னா இந்த வாரத்தை இந்த ஓப்பன் ப்ரைஸ் மேலே ஏறி உட்காந்து இமீடியட் ட்ரெண்ட் ரிவர்ஸில் அது வரைக்கும் மாறுது. அது வரைக்கும் இட் கேன் பி ஒன்லி பேரிஷ். ஓகே, ஸோ 18 advances 31 declines. ஸோ 74,000 crores turnover இன்னைக்கு. இது ப்ரொவிஷனல் டேட்டா, நாட் அப் டு டேட். 6:30 அப்டேட் ஆகும். இப்போ எஃப்ஐ 6:30 அப்டேட் ஆகும். ஐ ரிப்பீட் 6:30 அப்டேட் ஆகும். ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னார், தேங்க்யூ. அப்டேட் இது வந்து இட்ஸ் ஒன்லி ப்ரொவிஷனல் டேட்டா ஆஸ் ஆஃப் நோ. 6:35 மைனஸ் இன்னைக்கு எஃப்ஐடி ரெண்டு பேரும் விற்றுருக்காங்க. 516 advances 1,396 declines. Not a great sign. Especially ரிசல்ட் மந்தில் இந்த மாதிரி ஒரு செல் ஆஃப் வரக்கூடாது. பட் நம்ம இப்போ வந்து இப்போ நெக்ஸ்ட் ஓகே வில் கம் டு தட் லேட்டர். ஸோ இன்னைக்கு எல்லாமே நெகட்டிவ் தான். ஆல் அக்ராஸ் இண்டெக்ஸ் செல் ஆஃப் வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து அக்ராஸ் இண்டெக்ஸ் செல் ஆஃப் வந்திருக்கு. இந்த இண்டெக்ஸ் செல் ஆஃப் வந்திருக்கு இன்னைக்கு. ஸோ நம்ம டாப் கெயினில் கிராசியம் வந்திருக்கு, யூபிஎல் வந்திருக்கு, சிப்லா வந்திருக்கு, மோட்டர் வந்திருக்கு, ஹீரோ மோட்டர் கப்லாம் டாப் கெயினில் வந்திருக்கு. அவசரப்பட்டு கிராசியம்லாம் போய் வாங்கக்கூடாது. பெயிண்ட் வந்து கெப்பாசிட்டியில் இன்ஸ்டால் பண்ணி அதை ப்ரொடக்ஷன் பண்ணி விற்கிறதுக்கு 4-5 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் பி நரி டு ஜம்ப் இன் டு தி ஷிப். வெயிட் அண்ட் வாட்ச். டாப் லூசரில் பார்த்தா ரிலையன்ஸ் 5.5% அவுட்டு, இண்டஸ்இண்ட் பேங்க் 5% அவுட், HCL டெக், டாடா மோட்டர்ஸ் ஆல் டவுன், ஐஷர் மோட்டர்ஸ் எவ்ரி திங் இஸ் டவுன். ஓகே, நம்ம வந்து வால்யூமில் பார்த்தீங்கன்னாக்கா ஐடியா டவுன், எஸ் பேங்க் டவுன், டாடா மோட்டர்ஸ் டவுன் அண்ட் வால்யூம்ஸ் இது எல்லாமே பார்க்கலாம் போல இருக்கு. ஸோ ஐடியா நம்ம பார்க்க போகிறது ஏன்னா ட்ராக் பண்ணல. எஸ் பேங்க் பார்க்கலாம், டாடா மோட்டர்ஸ் பார்க்கலாம். எஸ் பேங்க் வந்து 22, இங்கே 32. எஸ் பேங்க் பாருங்க, ரேஞ்ச் இருக்குல்ல, ஸ்விங்கி ட்ரேட்னா இந்த ரேஞ்ச், இந்த ஹை, இந்த லோ டு இந்த ஹையில் இருந்தால். ஸோ இந்த லோ பிரேக் பண்ணிட்டான்னா நீங்கள் வெளியே வர்றது உசிதம். இதுக்கு மேலே இருந்தால் வந்து 12 ரூபா போகலாம், 12 ரூபா போயிட்டு எங்கே போகணும்னு தெரியாது. ஸோ எஸ் பேங்க் ஹோல்டர்ஸ் வந்து இது கிளியர் எக்ஸிட் கால். பைன்னு தான் சொல்லக்கூடாது மார்க்கெட்டில், எக்ஸிட் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். பட் ஐ எம் டெல்லிங் யூ பேஸ்ட் ஆன் சம் டெக்னிக்கல்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் அ கிரேட் ட்ரெண்ட் ஃபார் எஸ் பேங்க். டாடா மோட்டர்ஸ் ஸோ நல்ல வால்யூம். ஓகே, இந்த வால்யூம் பார்த்து 28 crores, 31 crores, 16 crores, 28 crores, 31 crores. It's Tata Motors still looking weak. Tata Motors வீக்காக தான் இருக்கு. PNB, Bank of Baroda, Apollo Tyre, IDFC First Bank, Apollo Tyre, my god, 6 crores, இங்கே வந்து 3 crores. It's not a great change, a big sell off, so be very careful. ஸோ மார்க்கெட்டில் வந்து ஃப்ரெஷ் பை அவாய்ட் பண்ணுறது பெட்டரு. வெயிட் பண்ணுங்க, இருக்கிற அட்ராக்டிவ் வேல்யூவேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேரும் போய் பாருங்கள். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆக்சுவலி ஐ டோல்ட் யூ, நான் வந்து 54 எக்ஸிட் பண்ண ட்ரை பண்ண முடியல. அதை ஃப்ரைடே அன்றைக்கி எக்ஸிட் பண்ணிட்டேன்.
So in the volume வந்து 5 crores, 7 crores, 9 crores. So general volume analysis, volume price analysis highest volume கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா வீக்னு அர்த்தம். அதுக்கு பிரகாரம் இது கீழே வீக் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். So you have to be careful. Okay, next நம்ம இதில் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கிராசம், HDFC பேங்க், ஆரோ ஃபார்மா மை காட். ஓகே, 7% up is ICICI Bank, Reliance Industries. Reliance வந்து நம்ம Reliance very difficult to say. So many people are controlling that stock. Result is not good, but I don't know why it is going up anyway. நம்ம நிறைய டேட்டாவை பப்ளிஷ் பண்ணல நினைக்கிறேன். கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் டேட்டா பப்ளிஷ் பண்ணல. அவங்க ரெகுலராக மார்க் பண்ணுற டேட்டாலாம் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ண தொட்டு மேபி சம் பீப்புள் வில் ஹோல்டு, பட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வில் செல். தே டோன்ட் லைக் திஸ். இது மாதிரி ஒரு டேட்டா கொடுக்கலன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப டேஞ்சரு. ஸோ இட் இஸ் டவுன் ஃப்ரம் 2120 to 1997. இந்த ட்ரெயின் ஃபுல் ஸ்பீடாக ரிவர்ஸில் வந்துட்டு இருக்குது. எதுக்கு எஸ்கேப் ஆகிறது உசிதம். ஆரோ ஃபார்மா பார்க்கலாம். ஆரோ ஃபார்மா oh my god, okay. 2048 1 crore 47. ஓகே, வால்யூம்ல மேலே போயிருக்கு. பட் மேலே போனால் இந்த லோ, இந்த ப்ரீவியஸ் ஹை, இந்த லோ இருக்குல்ல 961, அது கீழே போகக்கூடாது. அது கீழே போனால் வீக் ஆகிடும். டெக்னிக்கல் சொல்கிற டெக்னிக்கல் தான். ஓகே, அவங்க அது கீழே போய் வீக் ஆகிட்டு அவங்க ஏதோ ஒரு மருந்து கண்டுபிடிச்சாலும் திரும்பி மேலே போயிடும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோ ஃபார்மா, ஆக்சிஸ் பேங்க். ஓகே, ஆக்சிஸ் பேங்க் சீரீஸ் அங்கே சொல்கிறது நின்றுட்டு இருக்குது. ஓகே, 658 அதுக்கு ஒரு லெவல் பார்த்தோம். ஓகே, ஆக்சிஸ் பேங்க். ஓகே, பட் ஓவரால் எவ்ரிதிங் இஸ் வீக். நம்ம நிஃப்டி பார்க்கலாம். இப்போ இந்த ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், ஒரு இந்த லோல இருந்து ஒரு நியூ ஹை போயிருக்கு. அந்த போகும்போது இந்த லோ கீழே போகக்கூடாது. 14 to 2280, 14 to 22 இந்த லோ வந்து 14 to 18. ஸோ 14 to 22 கீழே க்ளோஸ் ஆச்சுனாங்க கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும். நிஃப்டி இஸ் நாட் இன் குட் ஹேண்ட்ஸ். தென் வாட் ஹேப்பன் இஸ், இந்த மாதிரி வரும்போது இந்த ஹை கிட்ட எங்கன்னா ஹோல்ட் ஆகலாம். திஸ் ஹை இஸ் அரௌண்ட் 13,772 or this low. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பேங்க் நிஃப்டியும் பார்க்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸ் இங்கே ஸ்விங் ஹை இருக்குல்ல, இந்த ஹை வந்து 3932, இந்த லோ 28986. ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து இட் இஸ் வீக். இட் வில் பி வீக். இந்த ஹை பாருங்க. இந்த ஹை வந்து 32,842, 32,683, 718, இது 842. ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ இந்த லோ, இந்த லோல இருந்து நியூ ஹை போச்சு. இந்த லோ வந்து 31,650, அது கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. 31,167, 31,650 லோ, அது கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து ஹை வந்து 31,697. ஓகே, ஸோ இது பேங்க் நிஃப்டி வீக் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து இது வந்து எங்கே போகணும் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போடலாம். மினி ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் தனியாக முடிஞ்ச ஒரு இது போடுறேன் நான், ஒரு வீடியோ பேங்க் நிஃப்டி.
அது வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் மாதிரி தெரியல எனக்கு. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் see. Otherwise the market is overall weak. 74 at 52 week 74, 52 week low 7. Broad market பார்த்தாச்சு. நம்ம இது பார்க்கலாம் மற்றது. ஓகே, நம்ம பார்க்க போகிறது பேங்க் 0.1% டவுன், 0.78 down auto, pharma 1.7% up. So broad market doesn't except pharma and financial services கொஞ்சம் ஸ்ட்ராங் மைல்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஓவரால் ட்ரெண்ட் வந்து நல்லா இல்லை. இப்போ ட்ரெண்டு நல்லா இல்லை. இந்த பிங்க் லைன் தான் 21 day மூவிங் ஆவரேஜ். பிங்க் லைன் 21 day மூவிங் ஆவரேஜ், அது கீழே தான் இருக்குது. நிஃப்டியும் பார்க்கலாம். நிஃப்டி பிலோ 21 day மூவிங் ஆவரேஜ். 21 day மூவிங் ஆவரேஜ் 14,287. So below 21 day moving average. Okay, so which is not a great sign. And nothing more to add. நான் வந்து ஒரு நம்ம பொசிஷனில் எக்ஸிட் பண்ண வீடியோ போட்டிருக்கேன், அது பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஐ திங்க் நம்ம வந்து மார்க்கெட் மேலே போகும்போது மார்க்கெட் இந்த மாதிரி வீக்காக இருக்கும்போது நிறைய கற்றுக்கலாம். ஐ திங்க் யூ மஸ்ட் ஸ்டே வித் மீ, come along, stay along with me. I think I'll share whatever I know. Whether it is good or bad, you will know only when you use it, you will know whether it's good or bad. பட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா காமன் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த இண்டெக்ஸ் தான், மார்க்கெட் தான். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். லுக்கிங் ஃபார்வர்ட் டு சப்போர்ட். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.